ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இன்று அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 5ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி. இதில் எழுதியிருக்கு ஒரு அவதாரிகை இன்ட்ரொடக்ஷன். திருவல்லவாழ் செல்ல ஒருப்பட்ட தலைவி களைத்து புறச்சோலையில் விழுந்து தடுக்கும் தோழியரை நல்வார்த்தை கூறி அந்த திருவல்லவாழ் பிரானை என்று அடைவேன் என்று கூறுதல். அந்த மாதிரி உங்களுக்கு திருவல்லவாழுக்கு போய் பெருமாள் பேர் இந்த பொண்ணு புறப்பட்டு தான் போகிற வழியில் அந்த திருவல்லவாழுக்கு வெளியில் இருக்கிற பூஞ்சோலையில் களைச்சி போய் விழுந்துட்டானா. அந்த தோழிகள்லாம் அந்த அடாட போகிறோம் போகலாம் வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூட்டும் போது இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம என்றைக்கு இந்த பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கு இந்த பாசுரங்கள்னு சொல்கிறேன். ஒன்றா பார்க்கலாம், படிக்கலாமா? முதல் பாசுரம். மானை நோக்குனல் நீர் வைகளும் வினகேன் வெளிய வானார் வன்கமுகம் மது மல்லிகை கமழும் தேனார் சோழைகள் சூழ் திருவல்லவாழ் உரையும் கோனாரை அடியேன் கூடுவது என்னுகளோ. கரெக்டாக படிச்சுனா அடியேன் கூடுவது அடியேன் அடி கூடுவது என்று பெருமாளை இல்லை, பெருமாளுடைய திருவடியை கூடுவது எப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த பேக்ரவுண்ட் சொன்னதுனால மானை நோக்கு நல்லீர், மானை போன்ற நோக்குடைய என்னுடைய நல்ல தோழிகளே, நல்லீர்னா கூப்பிடுறேன், என்னை தடுத்தா கூட நல்லீர் வைகலம் கண்டுபிடிக்கிறேன். வைகலம் வினயேன், வைகலன்னா தினந்தோறும் புரிஞ்சுக்கலாம். வினயேன் மெலிய, நான் மெலியும்படியாக போயிட்டேன். இப்போது இந்த பெருமாளுடைய நினைப்பினால் களைத்து இப்பொழுது விழுந்திருக்கிறேன். அதெல்லாம் உங்கள் வெளியில் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கோங்க. ஏன் மெலிய வானாருவன் கமுகும், வானார்னா வானத்தை தொடுகின்ற உயர்ந்த பாக்கு மரங்கள். வானார்வன் கமுகும் மது மல்லிகை கமழும், மது நிறைந்த மலர்களான மல்லிகை மலர்களுடைய அந்த வாசனை. இதெல்லாம் தேனார் சோலைகள் சூழ், தேன் நிறைந்த பூக்கள் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த திருவல்லவாழ் உரையும் கோனாரைன்னு கூப்பிடுற பெருமானை. உங்களுக்கு கோனாருக்கு என்னென்ன அர்த்தம் வேணாலும் பண்ணிக்கோங்க. கோனார்னு கோன்னா ராஜா, கோனாரை ராஜாவை இல்லை. எனக்கு கோனார்னா அந்த நமக்கு இருந்து கண்ணனைன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நான் தப்பு சொல்ல மாட்டேன். புரியல? கோனாரை அடியேன் அடி கூடுவது, நான் அந்த பெருமானுடைய திருவடிகளை கூடுவது என்னுகோனோ. உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். மானை நோக்கு நல்லீர் வைகலம் வினயேன் வெளிய வானார் வன்கமுகம் மது மல்லிகை கமழும் தேனார் சோலைகள் சூழ் திருவல்லவாழ் உரையும் கோனாரை அடியேன் அடிசூடுவது என்றுகொலோ. படிக்க வருது ஒன்றும் சௌரியம் இல்லை. அடுத்த பாசனம் படிக்கலாமா? என்னுகொல் தோழி வீர்கள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ பொந்திகள் புன்னை மகள் மாதவி மீது அணவி தென்றல் மனங்கமழும் திருவல்லவாழ் நகரோல் நின்றபிரான் அடிநீர் அடியோம் கொண்டு சூடுவதே. கரெக்டா? அடியோம் கொண்டு சூடுவதே என்றுகள் தோழிவீர்கள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ பொந்திகள் புன்னை மகள் புது மாதவி மீதனவி தென்றல் மனங்கமழும் திருவல்லவாழ் நகருள் நின்றபிரான் அடிநீர் அடியோம் கொண்டு சூடுவதே. எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்னா என்றுகள் தோழி மீர்கள், அது என்றுகொள்ள கடைசி கூட வச்சுக்கலாம். தோழி மீர்கள் தோழிகளே, என்றுகள் தோழி மீர்கள் எம்மை நலிந்து என் செய்தீரோ. என்ன கோச்சுண்டு வந்துட்ட ராம்குமார், என்னை நலிந்து என் செய்தீரோ, என்ன கோச்சுண்டு என்னை தடுத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு புரியுது. என்ன சாதிச்சிட்டீங்க நீங்கன்னு கூட புரிஞ்சுக்கணும். என்ன பிரமாமான காரியம் பண்ணிட்டீங்களோ. என் செய்தீரோ பொந்துகள் புன்னை
இந்த புன்னை மலர்கள்லாம் தங்க நிறத்தில் இருக்குமா, அதனால் பொந்துகள் போட்டுருக்காரு. பொன்னை பூங்கள், மகிழ், இந்த மகிழம்பூ மரம் எல்லாம் மகிழம்பூக்கள். அதுக்கப்புறம் புது மாதவி, வீதானவி, குறுக்கத்தி பூன்னு சொல்கிறார் இந்த மாதவியை. இந்த குறுக்கத்தி பூயெல்லாம் இதெல்லாம் அந்த தென்றல் இதெல்லாம் தடவுறது, அந்த வாசனையெல்லாம் எடுத்து கற்பனை பண்ணிட்டோம். தென்றல் மணங்கமழும், இவ்வாறு தென்றல் வாசனையோடு வீசுகின்ற திருவல்லவாழ் நகருள் நின்ற பிரான், அங்கே எழுந்தருள் இருக்கிற பிரான், அங்கே நித்தியவாசம் செய்கின்ற பிரானது அடிநீர்னா அவனுடைய காலில் இருக்கிற தூசி, தொண்டர் அடிப்பொடி எப்படி சொல்ல பாருப்பா. நீருங்கிறது பொடி தான். பெருமானுடைய திருவடியில் இருக்கிற அந்த பொடியை அடியோம் கொண்டு சூடுவதை கரெக்டாக அந்த திருவடியில் இருக்கிற அந்த துகள்களை நாம் எப்பொழுது சூடுவது அப்படின்னு கேட்குறேன். நீர் கொண்டு சூடுவதேன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். புரியுதுங்க? இப்படி படிக்கலாம். அடிநீர் கொண்டு அடியோம் சூடுவதே அப்படின்னு நம்ம அர்த்தம் படிக்கவே பண்ணலாம். பாசுரங்கள் படிக்கலாமா? பாசுரத்தை படிக்கலாம். சுவாமிக்கு வெயிட் பண்ணலாமா? ரெண்டாவது பாசுரம் சுவாமி ஏழ உங்களை ரொம்ப நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அதனால் நீங்கள் வந்தபோது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்கள் இப்போ 6 நிமிஷம் ஆகிடுச்சு. என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க. 15 நிமிஷம் நம்ம பேசுகிறதெல்லாம் யூடியூபுக்கு போகிறது. சரி, நாங்கள் 5ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி, அது திருவல்லவாழ் பாசுரம் 2வது பாசுரத்தை படிக்கிறோம். சுவாமி படிக்க முடியுதா சுவாமி? பாசுரம் சேவிக்கலாமா? என்றுகள் தோழிபீர்கள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, பொந்திகள் புன்னை மகள் புதுமாதவி மீது அணவி தென்றல் மரங்கமழும் திருவல்லவாழ் நகருள் நின்றபிரான் அடிநீர் அடியோம் கொண்டு சூடுவதே. பெருமானுடைய அடிநீர் அவனுடைய காலில் இருக்கிற துகளை கொண்டு நாம் என்றுகொள் சூடுவதோ அப்படின்னு முடிக்கிறோம். அடுத்த பாசுரம் போலாமா? சூடு மலர் குழலீர் துயராட்டியேன் வெளிய பாடு நல்வேத ஒலி பறவை திரை போல் முழங்க மாடுயர்ந்து ஓமப்புகை கமழும் திருவல்லவாழ் நீடுரை நின்ற பிரான் கடல் கண்டு கொள் நீச்சலுமே. சூடு மலர் குழலீர் துயராட்டியேனை மெலிய பாடு நல்வேத ஒலி பறவை திரை போல் முழங்க மாடுயர்ந்து ஓமப்புகை கமழும் திருவல்லவாழ் நீடுரை இன்ன பிரான் கடல் நீடு நின்ற பிரான் கடல் காண்டுங்கள் எச்சலுமே. காண்டுன்னு பார்ப்போமோன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, சூடு மலர் குழலீர், மலர் சூடிய குந்தலை உடைய பெண்களை, சூடு மலர் குழலீர் துயராட்டியேனை மெலியனா இந்த பாசுரத்துலாம் மெலிய வந்துட்டுருக்கு. ஏன்னா சுவாமிகிட்ட திருப்பி சொல்கிறேன், இந்த பராங்குச நாயகி திருவல்லவாழ் பெருமான சேவிக்கிறேன்னு கிளம்பிட்டாளாம். போகிற வழியில் களைத்து போய்விட்டு புறச்சோலையில் இந்த திருவல்லவாழுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சோலையில் மயங்கி விழுந்திருக்கா. அப்போ இந்த தோழிகள்லாம் சொல்கிறான், அடையிட போகிறோம் திருவல்லவாழ் போக வேண்டாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். அவளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நான் எப்போ இது பராங்குசனாகி பேசுகிற மாதிரி இருக்கு. இந்த மெலியங்கிறது அதுதான் விழுந்திருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் ஞாபகம். சூடு மலர் குழலீர் துயராட்டியேனை வெளிய நான் வருத்தப்படும்படியாகன்னு புரிஞ்சவங்க. பாடு நல் வேத ஒலி, அவர்கள் ஓதுகின்ற வேத ஒலி இருக்கு பாருங்க, அது பறவை திரை போல் முழங்க, கடல் அலை போல முழங்கிறதான். பறவை திரை போல் முழங்க மாடு உயர்ந்து ஓமப்புகை கமழும். ரொம்ப உயரத்துக்கு, மாடுன்னா ரொம்ப உயரத்துக்கு இந்த ஓமப்புகையெல்லாம் பரவி இருக்கான். அவ்வளோ வேள்வி பண்ணுறாங்க. மாடு உயர்ந்து ஓமப்புகை கமழும்
திருவல்லவாழ் கரெக்டாக படிக்கிறேன். நீடுரை நின்று தன் திருவல்லவாழ். ஓ, குளிர்ச்சியான திருவல்லவாழ் வேற இல்லை, கோமப்பகை மேலே, அதனால சூரியன் மறைஞ்சிருக்கு போல இருக்கு, ஊர் குளிர்ச்சி ஆகிடுது போல இருக்கு, அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கலாமா? தன் திருவல்லவாழ். இல்லை, ஒருவேளை அவ்வளோ ஹோமம்லாம் நடக்கிறச்சே சூடாக இருக்குமோன்னு யாரும் வராமல் போயிட போகிறாளோன்றதுக்காக குளிர்ச்சி போட்டார். நல்லா அனுபவிக்கிறீர்கள். தன் திருவல்லவாழ். அம்மாழ்வார் பின்னாடி உங்கள் முதுகை தட்டுறார், அப்ரிஷியேட் பண்ணுறார். தன் திருவல்லவாழ் நீடுரை நின்ற பிரான் கழல் காண்டுங்கொல் நிச்சலுமே. தினமும் சேவிக்கணுமா? இப்போ நிச்சலுமேனா தினந்தோறும் காண்டும் கொள்ள நான் என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். சரி, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த பாசுரத்தை முடிச்சுட்டு முடிச்சிடலாம். அடுத்த பாசுரம் படிக்கல. சூடு மலர் குழலீர் பேராட்டிய நைபெளிய நல் வேதமொழி பறவை திரை போல் முழங்க மாடு உயர்ந்து ஓமப்புகை கமழும் தன் திருவல்லவாழ் ஈடுரை என்ற பிரான் கழல் காண்டுங்கொல் நிச்சலுமே.